அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம் எதை பற்றி பேச போகிறோன்னா, தமிழ்நாட்டில் நடந்த ஒரு மிக துயரமான சம்பவம். அஜித் குமார் என்பவரின் காவல் சித்திரவதை மற்றும் மரணம். முதலில் நான் அஜித் குமார் அவர்களின் குடும்பத்தாருக்கு மனமோந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அஜித் குமார் ஒரு நம்மளை போல் சாதாரண ஒரு குடிமகன். தமிழகத்தின் திருப்புவனம் பகுதியில் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைக்கப்பட்டார். அங்கு நடந்த துயரமான சம்பவம் நாம் அனைவரையும் அதிர்ச்சி அடைய வைத்தது. ஒருவரை காவல் நிலையத்தில் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டிய கடமை அவருக்கு உயிர் காப்பதுதான். ஆனால் அஜித் குமாரின் உயிர் பறிக்கப்பட்டது. இது ஒரு மனித உரிமை மீறல், காவல் சித்திரவதை குற்றம். நாம் அனைவருக்கும் இந்திய அரசியல் அமைப்பின் கீழ் உயிர் வாழும் உரிமை உள்ளது. காவல் நிலையத்தில் எந்தவிதமான வன்முறையும் தவறான நடத்தையும் சட்டப்படி அனுமதிக்கப்படாது. இந்த சம்பவம் நம்மோட நெஞ்சங்களை வலி செய்கிறது. ஆனால் நாம் அதை மாற்றலாம். விழிப்புணர்வுடன் சட்டங்களை புரிந்து கொண்டு நாம் உரிமைகளை பாதுகாப்போம். வாட் தி law say about how police should treat citizens. முதலாவது, equal and respectful treatment, Article 14 of the Constitution. போலீசாரின் நடத்தை பற்றிய இந்திய சட்டம் என்ன சொல்கிறது? நம்பர் 1, முதலாவது, சமத்துவம் மற்றும் மரியாதையுடன் நடந்து கொள்வது. அரசியல் அமைப்பு ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 14, ஒவ்வொரு குடிமகனும் சட்டத்துக்கு முன்னால் சமம். போலீசார் ஜாதி, மதம், பாலினம், வர்க்கம் எதுவாக இருந்தாலும் அனைவரையும் சமத்துவமாக மரியாதையுடனும் நடத்த வேண்டிய கட்டாயம். இரண்டாவது, ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் லிபர்ட்டி, ஆர்டிகல் 21, அதாவது உயிர் மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம் பாதுகாப்பு. ஆர்டிகல் 21 நமக்கு உயிரோடும் சுதந்திரமாக வாழும் உரிமை உண்டு. போலீசார் தாக்க, பயமுறுத்த, சட்டத்திற்கு எதிராக கைது செய்ய